பல்லவி அக்கா தொல்லைதான் வந்து பாத்தீங்கன்னா தாங்கவே முடியலங்க. அதாவது ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லடா, டேய் டேய் யாருன்னா தடுத்து நிறுத்துங்களா அந்த அக்காவை அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் டு த எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஒண்ணு குழந்தையோட போறாங்க, இல்லைன்னா கத்திரிக்கோளோட போறாங்க. கத்திரிக்கோளோட போனா எங்கன்னா ரிப்பனை பார்த்தா பின்னாடிக்காக கையை விட்டு வெட்டிடுறாங்க, இல்லைன்னா குழந்தைய எடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் சுத்தின்னு இருக்காங்க. எங்க எனக்கு புரியுதுங்க பல்லவி அக்கா, எனக்கு புரியுது உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை. நீங்க வந்து நான் பாரு எப்படி என் மக்கள் சேவையை செய்யறேன், நான் பாரு எம்எல்ஏ ஆனனால என் குழந்தைய கூட பார்த்துக்காம நான் வந்து மக்களுக்காக சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க ஏதோ ஒண்ணு சொல்ல வரீங்க இந்த மக்களுக்குன்னு எனக்கு புரியுதுக்கா. பட் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்க கையில இருக்கிறது பச்சிலம் குழந்தை. அந்த குழந்தைய வந்து நீங்க எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு சுத்தக்கூடாதுக்கா. அது அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் ஆகும். ஏங்க குழந்தைக்கு நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா இம்யூன்லாம் கம்மியா இருக்குங்க. சில இடத்துக்குலாம் எடுத்துட்டு போனா நோய் வந்து ஃபாஸ்டா அவங்களை இது பண்ணிடும், அட்டாக் பண்ணும். ஏங்க கிரௌடான பிளேஸுக்கு எடுத்துட்டு போறாங்க. உங்களுக்கே தெரியும், இப்ப இந்த சிங்கப்பெண் ஆடியோ லான்ச் இல்ல, அது சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்க. அந்த தொடக்க விழா எங்க ஈவினிங் டைம் நடக்குது. இப்ப அடிக்கிற வெயில், இப்ப நடக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். குழந்தைன்றது ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்கணும், கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கணும். ஏங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போறாங்க. ஏங்க ஆக்சுவலா பச்சிலம் குழந்தைங்களை நிறைய கிரௌட் இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு போக மாட்டாங்க, அங்க கூட்டின்னு போறாங்க. எல்லாரும் கொஞ்சிறாங்க, எஸ் குழந்தைன்னா கொஞ்சம் தான் செய்வாங்க, அது தப்பு கிடையாது. பட் அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போறத ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணோம், கிரௌடான பிளேஸ். ஏங்க நேத்து வந்து பாத்தீங்கன்னா கட்சி மீட்டிங் நடக்குதுங்க கட்சி ஆபீஸ்ல. ஏங்க அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பச்சிலம் குழந்தைய தூக்கிட்டு தான் போறாங்க. ஏங்க கட்சி மீட்டிங்கு குழந்தைய தூக்கிட்டு சுத்துறீங்க. இப்ப நாங்க என்ன சொல்ல வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நாங்க சொல்லிடுறோம். பாரு அந்த அக்காவை, எங்க கை குழந்தைய வீட்டுல கூட விட்டுட்டு வராம இப்படி கட்சிக்காகவும் இப்படி மக்களுக்காகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே பல்லவி அக்கா, யூ ஆர் ரியலி கிரேட்டுக்கா அப்படின்னு சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே அப்படின்னு ரீல்ஸ் போட சொல்றீங்களா, இல்ல பாராட்டணுமா? ஏங்க குழந்தைய வச்சு விளையாண்டு இருக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன்.